அந்த ஒரே ஒரு அந்த அரிசியை வாங்கி ஒரே ஒரு புடி, நீ 1 கிலோ சாப்பிட வேண்டாம், 1/2 கிலோ சாப்பிட வேண்டாம். என் வீட்டில் நான் 8 பேர் இருக்கேன். நான் 8 பேருக்கு அந்த அரிசி வாங்கி நான் சமைச்சு போட முடியுமா? சொல்ல போனா உண்மையிலே மைக்கை க்ளோஸ் பண்ணுங்க. டாய்லெட்ல இருக்குல்ல அந்த நாத்தனாரும் அரிசி. விஜய் வந்தா மாறிடுன்னு எப்படி சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? விஜய் என்ன சொல்றாரு? விஜய்க்கு என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் அவர் 365 நாள் அவங்க வீட்டில் இருந்திருக்காரா? ஃபர்ஸ்ட் ஏன் சினிமா விட்டுட்டு வந்துட்டா அவருக்கு என்ன தெரியும்? 1 கிலோ அரிசி என்ன விலை விற்கிதுன்னு அவருக்கு என்ன தெரியும்? தெரியுமா அவருக்கு? அவர் போட்டுக்கிற சட்டை என்ன விலைன்னு விற்கிதுன்னு அவருக்கு தெரியுமா? எல்லாரையும் ஆமா தானேம்மா, கரெக்டாக தானே சொல்றேன். எங்களை எல்லாரையும் திரும்பியும் ஒரு 5 வருஷம் முட்டாளா இருன்றீங்க, அதானே சொல்றீங்க. 5 வருஷம் நீங்க எல்லாம் புத்திசாலித்தனமா நீங்க நல்லா மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு நல்ல ஒரு சைரன்ஸ் வச்ச கார்ல போயிட்டு வாங்க. நீங்க சைரன்ஸ் வச்ச கார்ல போயிட்டு வர வரைக்கும் நாங்கெல்லாம் ஒரு ஓரமா நின்றுக்கிட்டு நின்று பார்த்து உட்காந்து அரசு நாட்டை யார் ஒழுங்கா ஆளுவானோ அவன் கையில நாட்டை கொடு. சரி, நீங்க இப்ப மக்களுக்கு சொல்லணும்னா யார் வந்தா சரியா இருக்கும்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்